செயற்கை மலர் விற்பனை கோவை திருப்பூர் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. விளையாட்டாகவோ பொழுதுபோக்காகவோ காகித மலர்களை உருவாக்கும் கலை துவங்கியிருந்தாலும் இன்று அதுவே ஒரு மாபெரும் கலை வடிவமாக மாறி நகரத்து மனிதர்களின் கனவு வீடுகளை கலைக்கூடங்களாக மாற்றிக் கொண்டுள்ளன. பெருநகரங்களில் உள்ள நவீன வீடுகள் முதல் நாகரீக உணவகங்கள் வரை அனைத்தையும் அலங்கரிப்பதில் செயற்கை மலர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. சாமானியனின் வீட்டுக்கும் கூட சக்கரவர்த்திகளின் அரண்மனைகளுக்கு நிகரான அழகை கொண்டு வந்து சேர்க்கிற இந்த செயற்கை மலர்கள் தயாரிப்பும் விற்பனையும் நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய தொழிலாக உருவெடுத்து நிற்கிறது. குறிப்பாக கோவை, திருப்பூர் போன்ற பெரும் தொழில் நகரங்களில் இந்த செயற்கை மலர்கள் விற்பனை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறும் செயற்கை மலர் விற்பனையாளர் பிரபு மகாலிங்கம், பல விழாக்களிலும் பரிசளிக்கக்கூடிய பொருளாக இந்த செயற்கை மலர்கள் மாறிவிட்டதாகவும், செயற்கை மலர்கள் நீண்ட நாட்களுக்கு நீடித்திருப்பதும் இதற்கு பெரிய அளவில் பராமரிப்பு தேவையில்லை என்பதும் மிக முக்கிய காரணம் என்றும் கூறுகிறார். ரியல் பிளான்ட் தான் டெய்லி தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணணும், சன்லைட் வேணும். இப்போ இதே ஆர்டிஃபிஷியல்னா அந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவையே இல்லை. ஒன்ஸ் வாங்கி போட்டோம்னா மோர் தென் 10 to 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸி டு மூவ். அது பார்த்தீங்கன்னா சன்லைட்டோ இல்லை வாட்டர் மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வேஸில் வச்சு டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் வேஸில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேரேஜ் கிஃப்ட், வெட்டிங் கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடுகளை செயற்கை மலர்களால் அலங்கரித்து அழகாக வைத்துக் கொள்ள விரும்பும் அனைவருமே அவர்களது பட்ஜெட்டுக்கு ஏற்ப அலங்கரித்துக் கொள்ள முடியும் என்பது இதன் கூடுதல் சிறப்பு.